வந்து யமுனா கிட்ட காசு குடுக்குறாங்க. "ஏங்க்கா இந்த காசு?" அப்படின்னு சொன்னோனே, "வச்சுக்கோ யமுனா, அங்க ஏதாவது செலவுக்கு இருக்கும்ல. அதுக்கப்புறம் வந்து எப்ப பார்த்தாலும் நீ நிவின் கிட்ட எல்லா விஷயமும் கேட்க முடியுமா?" அப்படின்னோனே, உடனே கட்டி பிடிச்சுக்கிறாங்க கங்காவ. தைரியமா இருடி, எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணு" அப்படி சொல்றாங்க. சரிக்கான்றாங்க. இங்க வந்து வெளிய வராங்க. நம்ம வந்து யமுனாவும். அதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே வந்து வழி அனுப்ப பார்க்குறாங்க. ராகினி அங்க வராங்க. ராகினி வந்து "என்ன யமுனா கிளம்பிட்ட போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கூலா கேட்குறாங்க. அத பார்த்துட்டு எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து "என்ன நகையெல்லாம் நெறைய போட்டிருக்க" அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. "இது காவேரியோட நகை இல்ல. காவேரி நகை என்ன நீ போட்டுட்ருக்க?" அப்படி சொல்லி கேட்குறாங்க. அத பார்த்துட்டு எல்லாருமே அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து அப்படியே பார்த்து நிவின் முறைக்கிறாரு. "இது காவேரியோட நகையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஆமா" அப்படின்றாங்க. "முதல்ல கழட்டு" அப்படின்றாரு. அத கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராகினி. "இதுல என்ன இருக்கு? அக்கா தங்கச்சிங்கன்னா நகை போட்டுக்க தான் செய்வாங்க மாத்தி. அத பத்தி உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக இப்படிலாம் வந்து இங்க சொல்லிட்டு எல்லாரையும் தொல்ல பண்ற?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "பாட்டி, இங்க பாருங்க பாட்டி, நான் சும்மா தான் கேட்டேன் காவேரி நகையான்னு சொல்லிட்டு. ஏன்னா காவேரி இந்த நகைய போட்டு தான் எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருந்தா ஃபங்ஷனுக்கு. அததான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் உங்க இஷ்டம்" அப்படி சொல்லிட்டு போறாங்க. அத பார்த்துட்டு வந்து செமையா டென்ஷன் ஆயிடுச்சு. "இப்ப கழட்ட போறியா இல்லையா யமுனா?" அப்படி சொன்னோனே, அப்படியே திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க ராகினி. "அப்பா, நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு" அப்படி சொல்லிட்டு இங்க வந்து உடனே யமுனா என்ன பண்றாங்க, "அது வந்து" அப்படின்னோனே, "எதுக்கு கழட்ட சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி. "இங்க பாரு, நான் ஒண்ணும் எதுவும் சொல்லல. இப்ப கழட்ட போறியா இப்ப இல்லையா யமுனா? இப்ப நீ கழட்டுனா நான் உன்ன கூட்டிட்டு போறேன். இல்லன்னா இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன்" அப்படின்றாரு. "ஏன் இப்படிலாம் கோவப்படுறீங்க? சொன்னா கேளுங்க. அக்கா தங்கச்சிக்குள்ள நகை குடுக்குறது பெரிய விஷயமே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனா நிவின் கேட்க மாட்டேங்கிறாரு. காவேரியும் சொல்லி பார்க்குறாங்க. கேட்கவே மாட்டேங்க. "இப்ப கழட்டுனா என் கூட வரலாம் யமுனா" அப்படின்னோனே, வேற வழி இல்லாம "சாரிக்கா" அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிடுறாங்க யமுனா. அத கழட்டி வந்து "முதல்ல உன் அக்கா கிட்ட குடு" அப்படின்றாங்க. உடனே காவேரி கிட்ட குடுக்குறாங்க. காவேரி வந்து ரொம்ப மனசு கஷ்டமா, "ஏன் நிவின் இப்படிலாம் பண்றீங்க?" அப்படின்றாங்க. நான் எதுவும் பேச விரும்பல. முதல்ல நான் டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்பணும். வா யமுனா போலாம்" அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போறாரு. உடனே வந்து அவங்க அம்மா எல்லாருமே, "ஏன்டி இவரு இப்படி இருக்காரு? யமுனாவ ரொம்ப கோச்சுப்பாரோ? எங்களுக்கு பயமா இருக்கு" அப்படின்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் பண்ணதும் கரெக்ட் தானே" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து "நிவின், ஏன் நிவின் இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம குமரன் வந்து சொல்லிட்டு போறாரு. "சரி நான் கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போறாங்க. இங்க நல்லபடி நம்ம வந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. அதான் பார்த்தேன். பின்ன நகையெல்லாம் போட்டுன்னு போயிட்டு அங்க மினுக்கி எப்படியாவது என் அத்தை மனசுல இடம் பிடிக்கலாம்னு நினைக்கிறியா? அதெல்லாம் முடியவே முடியாது யமுனா உன்னால" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து இங்க நிவினையும் யமுனாவையும் பார்த்துட்டு வந்து நிவினோட பேரண்ட்ஸ் வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. எப்பவும் போல யமுனாவ போட்டு செமையா திட்டுறாங்க. "உங்க வீட்ல எல்லாரும் இப்படி தான் பண்ணுவாங்களா? ச்சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா?" அப்படிலாம் திட்டுறாங்க. யமுனா அழுதுட்டு இருக்காங்க. நிவின் சொல்றாரு, "இங்க பார், எங்க அம்மா திட்ட தான் செய்வாங்க. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க வீட்ல நடந்தது அப்படி" அப்படின்னு நிவினும் சொல்லிடுறாரு. அப்புறம் அவங்க அம்மா கிட்டயே சொல்றாரு, "அம்மா விடுங்கம்மா. நடந்து போச்சு. அதுக்காக இவள திட்டினா எல்லாம் சரியாயிடுமா? விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, நிவினும் யமுனா வந்து நிவின் இருக்க ரூம்ல வந்து தங்குறாங்க. இங்க வந்து பார்க்க வராரு நம்ம குமரன். குமரன் வந்து இந்த மாரி காவேரியோட பர்த்டேக்கு வந்து இன்வைட் பண்ணிட்டு போறாரு. உடனே வந்து "சரி நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் லாஸ்ட்ல ஒத்துக்கிறாரு. அடுத்து வந்து இங்க சூப்பரா செலிப்ரேஷன் பண்றாங்க பர்த்டேவ. அப்ப கரெக்ட்டா வந்து எல்லாருமே வந்து இறங்கிடுறாங்க. பசுபதி பார்த்து வந்து செமையா டென்ஷன் ஆகிறார் விஜய். உடனே ராகினி தான் வந்து பசுபதி வர வச்சிருக்காங்க. சரிப்பா, இப்ப எதுவும் பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னதால அமைதியாயிடுறாரு. அடுத்து பசுபதி வந்து ராகினி கிட்ட கேட்குறாரு, "என்னம்மா உன் வீட்டுக்காரர் எங்க?" ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. இந்த ஃபங்ஷன்ல தான் எப்படியும் வந்து அந்த வெண்ணிலாவ கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காருப்பா. வெண்ணிலாவ கூட்டின்னு வந்தோனே தான் இருக்குது கச்சேரி. அதுக்கு தான்ப்பா உங்களையும் கூப்பிட்டேன். இந்த கண்கொள்ளா காட்சி நீங்களும் பார்க்கணும்ல. இங்க காவேரியோட பர்த்டேவ கொண்டாடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா யாரும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுப்பா. எப்படியாவது வெண்ணிலாவ கூட்டின்னு வந்து இந்த பர்த்டேவ ஒரு வழி பண்ணணும். அதுக்கு தான்ப்பா வர சொன்னேன்" அப்படின்றாங்க. இது வந்து ஃபங்ஷன் ஆரம்பிக்க போறாங்க. "என்னப்பா அஜய் உன்ன காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க வந்து ஃபங்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி அழகா வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி நம்ம வந்து காவேரி வராங்க. காவேரி வந்து கேக் வெட்டுறாங்க. எல்லாருமே சந்தோஷமா செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அஜயும் அவங்க அப்பாவும் வராங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னோனே, "பில்லா கிடைக்கல. பார்த்துக்கலாம்" அப்படி சொல்றாங்க. டென்ஷன் ஆயிடுறாங்க ராகினி. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, கேக் வெட்டுறதுக்குலாம் வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு கரெக்ட்டா கேக் வெட்ட போறாங்க. அப்போ வந்து கேக் வெட்டினோனே எல்லாருக்குமே வந்து குடும்மா, முதல்ல விஜய் தம்பிக்கு குடும்மான்றாங்க. விஜய் தம்பிக்கு வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு விஜய். உடனே காவேரி கேக் ஊட்டி விடுறாங்க. விஜயும் கேக் வெட்டி விடுறாரு. இதெல்லாம் பார்க்க நிவினுக்கு செம கடுப்பா இருக்கு. ராகினிக்கும் கடுப்பா இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து எல்லார் முன்னாடியும் வந்து விஜய் வந்து காவேரிக்கு வந்து கிஃப்ட் குடுக்குறாரு. அந்த வீட பிரசன்ட் பண்றாரு. காவேரி அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. காவேரி வீட்ல அதே மாதிரி பசுபதி, ராகினி எல்லாருமே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. நிவின் வந்து அப்படியே முறைச்சு பார்க்குறாரு. "இந்த வீடு உனக்கு தான் காவேரி. இந்த சாவிய வாங்கிக்கோன்னு" சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்றாரு. "என் உலகமே நீ தாண்டி. உனக்கு இந்த வீட்லாம் சர்வசாதாரணம். இதுக்கப்புறம் வந்து நீயும் நானும் ஒண்ணா தாண்டி இருக்க போறோம்னு" சொல்லிட்டு விஜய் மனசுல நினைக்கிறாரு. "வாங்கிக்கோ காவேரி" அப்படி சொன்னோனே காவேரி அதிர்ச்சியா பார்க்குறாங்க.